ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சக்தி சிஸ்டர் அவங்க ஃப்ரெண்டு தீபாவை கூப்பிட்டு ஒரு பார்வையற்றோர் ஆசிரமத்துக்கு வந்துட்டு, இங்கே பாரு, நீ எனக்கு கால் பண்ணி கேட்டதுனால தான் நான் இந்த இடத்த உனக்கு சஜஸ்ட் பண்ணினேன். இங்கே தீபா மேடமை நீ கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க சிஸ்டர் எல்லாருக்கிட்டையுமே நான் பேசிட்டேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிஸ்டர் வந்துட்டு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அந்த கேர்ள் வந்து சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி வந்து இங்கே இருக்கவங்க கிட்ட பேசிட்டேங்க. தீபான்றவங்க ஒருத்தவங்க கான்சியஸ் இல்லாமல் இருக்காங்க. அவங்கள இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும்னு பேசியிருந்தேனே அப்படின்வாங்க. என்கிட்ட இதை பற்றி பேசியிருந்தாங்க. நான் அந்த சிஸ்டரும் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு பெட்டை கொடுத்துட்டு இதில் வந்து அவங்கள படுக்க வைங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ சக்தி கூட வந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு, எனக்கு எப்படி அந்த துங்கா அங்கே வருவான்ற விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட சக்தி வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தது எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. நான் தீபா மேடமை வீட்டில் லாக் பண்ணிவிட்டு சில திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக வெளியே போயிருந்தேன். அந்த இடத்துல துங்கா ஐஸ்வர்யா 2 பேருமே பார்த்துட்டு இருந்தேன். ஐஸ்வர்யா வந்து அங்கே போகிறவங்க வரவங்க எல்லாருக்கிட்டையுமே என் வீட்டு அட்ரஸை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ துங்கா ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு, உங்ககிட்ட தான் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் எதுக்கு எல்லாரையுமே விசாரிக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, இல்லை அவங்க என்கிட்ட சொன்னதை நான் எழுதியெல்லாம் வைக்கவே இல்லை, அப்படியே தான் கேட்டேன், அதனால தான் எனக்கு சரியான அட்ரஸ் தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த சக்தி வந்துட்டு, இவங்க கிட்ட தானே நம்ம தீபா மேடமை கூப்பிட்டுக்க சொல்லி போய் பேசிட்டு வந்தோம், இவங்க கார்த்திகோட வந்து கூப்பிட்டுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க என்னென்னா துங்காவோட வந்திருக்காங்க. அப்போது இவங்க துங்காவோட ஆளாக என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து நேராக தீபாவை கூப்பிட்டு ஆட்டோவில் வந்து இந்த ஆசிரமத்துக்கு வந்து இறங்கினது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட உடனே, பரவாயில்லடி, நீ மட்டும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலன்னு வச்சுக்கோ, இந்நேரம் துங்கா கையில் நம்ம மாட்டியிருப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்க போயிடுவாங்க. அப்போ சக்தி சிஸ்டர் வந்து தீபா பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் ஃபேமிலியோடு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது மேடம்? ஆனால் உங்களை உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்காம நான் விட மாட்டேன். கண்டிப்பாக கார்த்திக் சாரோட உங்களை நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, துங்கா செமையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருமே என் கண்ணிலேயே ஆட்டத்தை காட்டிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்கல்ல, அவங்க விடவே மாட்டேன், 2 பேரையுமே கண்டம் துண்டமாக வெட்டி போட தான் போகிறேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா, இங்கே பாருங்கள் சார், அவங்க 2 பேருமே எங்கேயுமே தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த தீபா உடம்பு முடியாமல் இருந்தாலும் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே துங்க, என்னது தீபாவா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் விடுங்க சார், அந்த கீதா பக்கத்தில் தான் எங்கன்னா இருப்பா, அவளை கையில் கண்டிப்பாக மாட்டிடுவா, அப்போ நீங்கள் அவளை இல்லாமல் பண்ணிடுங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட தூங்கவும், ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியவே மாட்டேங்குது, அந்த சக்தி யார், எதுக்காக இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, ஒருவேளை 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு துங்கா வந்து சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கீதா பெங்களூர்லேயே பிறந்து வளர்ந்தவ, இந்த சக்தி சென்னையிலேயே இருக்கிறவ, அவளை பற்றியே நான் விசாரிச்சுட்டேன், ஆனால் எதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான்றது தான் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா, அது என்ன காரணமாக வேணும்னா இருந்துட்டு போகட்டும் சார், அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையானது கீதா தானே, அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அவளை கண்டம் துண்டமாக வெட்டி போட்டுடுங்க. கண்டிப்பாக அவங்க பக்கத்தில் எங்கன்னா தான் இருப்பாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிங்க. நான் வந்து அவங்க என்கிட்ட எங்கன்னா மாட்டினாங்கன்னா உங்களுக்கு நான் தகவல் தெரிவிக்கிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வீட்டுக்கு வருவாங்க. அபிராமி கார்த்திக் கிட்ட, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்வாங்க. என்னமான்னு கார்த்திக் கேட்கும்போது, இல்லைப்பா, நாளைக்கு காலையில் கோவிலுக்கு போயிட்டு உனக்கும் தீபாக்கும் ஒரு சடங்கு பண்ணணும் அப்படின்வாங்க. எதுக்குமா அப்படின்னு வந்து கார்த்திக் கேட்கும்போது, இல்லைப்பா, உன்னோட கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குல்ல, அதனால நாளைக்கு காலையில் போய் சடங்கு பண்ணிடலாம், 9லேருந்து 10 மணிக்குள்ளே பண்ணணும், நீ எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியே போகாத அப்படின்வாங்க. சரின்னு கார்த்திக் சொன்னதுக்கப்புறம் அபிராமி அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ஆனந்த் இறங்கி வந்து, கார்த்திக்கிட்டே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டு கீதாவோட ஃபோட்டோ காட்டிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க. துங்கா வந்து பேசுனது, அப்புறம் கீதாவை கண்டுபிடிக்க சொன்னது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குடா, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி வேணும்னா கூட ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இவங்க 2 பேருமே பெங்களூரில் சென்னை காஞ்சிபுரத்தில், அதுவுமே எப்படி தான் 2 பேரும் உருவ ஒத்துமையில் ஒன்றா இருக்காங்கன்னு தெரியவே இல்லை. நானே கொஞ்ச நேரம் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு தீபாபான்னு ஷாக் ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்வாங்க. அப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அண்ணன் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணுன்னே, இங்கே இருக்கிறது தீபா கிடையாது கீதா அப்படின்வாங்க. அதை கேட்டு ஆனந்த் ஷாக் ஆகிடுவாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாண்ணே, தீபா எங்கே இருக்காங்கன்னு வந்து எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவங்க சேஃபாக இருக்காங்க, இவங்க வந்து நம்ம அம்மாவோட உயிரை காப்பாற்றியிருக்காங்க, இவங்களோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது, அதனால தான் நான் அவங்கள வந்து இங்கே வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டால் ஆனந்த், என்னடா சொல்கிறேன், நான் வேணா துங்கா கிட்ட பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு ஆனந்த் கேட்பாங்க.
அதை கேட்ட கார்த்திக், வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனை வரும்னு இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். 2 பேரோட உயிரையும் காப்பாற்றணும். அதனால நீ யார்கிட்டயும் எதுவுமே பேச வேண்டாம். இந்த விஷயத்த வீட்ல இருக்க யார்கிட்டயுமே சொல்ல வேணாம். மீனாட்சி அண்ணிக்கிட்ட கூட சொல்ல வேண்டாம். ஏன்னா கண்டிப்பா மீனாட்சி அண்ணி அம்மாகிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களால தான் அம்மா இப்போ உயிரோடவே இருக்கிறாங்க. அதனால எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரமா தீபாவையும் கண்டுபிடிச்சா இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துரும்னே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. கரெக்டா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அங்க வருவாங்க. உடனே கார்த்திக், அண்ணி எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. எதுக்காக கார்த்திக் அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா கேட்பாங்க. இல்ல உங்களை நான் கிருஷ்ணா நகர்ல பார்த்தேன்னு கார்த்திக் கேட்கும்போது, இல்ல என்னோட ஃப்ரெண்டை போய் நான் பார்க்கறதுக்காக போனேன் அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா சொல்லி சமாளிப்பாங்க. கார்த்திக் எதுவுமே பேசாம அங்கேருந்து போயிடுவாங்க. ஐஸ்வர்யா மனசுக்குள்ளே நினைச்சுப்பாங்க, கார்த்திக் நம்ம மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு வேளையை நாங்கள் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனால அவன்கிட்ட நம்ம இனி உஷாரா இருக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சக்தி கிட்ட போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேற எதனா ஹெல்ப் தேவைன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது இன்னொரு சிஸ்டர் யார் அவங்க அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க. இந்த சிஸ்டரும் எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறம் வாங்க போய் பார்க்கலான்னு உள்ளே போய் பார்த்துட்டு இவங்க தீபா தானே அப்படின்வாங்க. உடனே சக்தி உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த ஆசிரமத்தில் ஒரு கச்சேரி வச்சோம். அப்போ பாடுறதுக்காக நாங்கள் போய் கேட்டுக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே பாட வச்சாங்க. அவர் பேர் கூட மேடம் அவர் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. எனக்கு டீட்டெயில் எதுவுமே தெரியாது. வேணும்னா அவங்களோட கார்டு இருக்குது, ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு அது ஆஃபீஸில் இருக்குது, உங்ககிட்ட வேணா கொடுக்குறேன் அப்படின்வாங்க. சக்தியும் சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்வை தெரியாத குழந்தைங்க எல்லாமே போவாங்க. சிஸ்டர் அவங்கள கூப்பிட்டு தீபா கிட்ட போய் நிற்க வச்சுட்டு, இவங்க நம்ம ஆசிரமத்தில் வந்து பாட்டு பண்ணாங்க, அவங்க இப்போ உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட குழந்தைங்களும் இவங்களுக்கு எதுவுமே ஆகாது, நல்லபடியாக கண் முழிச்சிருவாங்க, உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியே வந்து எல்லாருமே தீபா நல்லா இருக்கணுன்றதுக்காக ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. கார்த்திக் வீட்டுக்கு வருவாங்க. கீதா வந்து என்னாச்சு தீபாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. கார்த்திக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கீதா கிட்ட சொல்லுவாங்க. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இன்னைக்கு ஒரு பயங்கரமான விஷயம் நடந்தது அப்படின்வாங்க. துங்கா வீட்டுக்கு வந்தது தானே எனக்கு எல்லாமே தெரியும், ஆனந்த் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஆனால் துங்கா ஆனந்தோட ஃப்ரெண்டாக இருப்பான்றது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்டால் கீதா வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணும்னா கீதா அவனுக்கு கிடைச்சிட்டா தீபாவை தேடுறத அவன் விட்டுடுவான், அதனால நான் அவன்கிட்ட போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக் வந்து, நீங்கள் ஏங்க தப்பாகவே யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னல தீபா கிடைச்சதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுவேன், உங்கள் 2 பேரையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, அதுக்காக தானே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட கீதாவும் சரின்னு வந்து சொல்லிட்டு எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோட